ஆபிரகாம் அலைய விட்டு ஆசீர்வதிச்சார். ஆமென். ஈசாக்க உட்கார வச்சு ஆசீர்வதிச்சார். யாக்கோபை படுக்க வச்சு தான் ஆசீர்வதிச்சார். இல்லை, ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ எழுந்து எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் நடன்றார். வயசான காலத்தில் என்ன ஆண்டவர், இந்த வயசான காலத்தில் லோத்து சூப்பராக ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டான். என்ன சூப்பராக ஒரு ஏரியாவை காட்டி தருவீங்கன்னு பார்த்தா நடன்றீங்களா ஆண்டவர்? அப்புறம் கொஸ்டின் கேட்கல. அவன் அன்பு கூறுகிறவனானதுனால, கீழ்ப்படுகிறவனானதுனால, கனப்படுத்துகிறவனானதுனால, பயப்படுகிறவனானதுனால நடக்கிறான். ஈசாக்கின் காலம் வந்துச்சு. ஈசாக்கின் நாட்கள் ஒரு பஞ்சம் வந்தபோது எழும்பி எகிப்துக்கு போலான்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஆமாம் எகிப்துக்கெல்லாம் போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற பூமியை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன்றான். ஈசாக்க உட்கார வச்சு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபிட்ட சொல்றாரு, கல் எடுத்து படுத்திருக்கிறவன்ட்ட சொல்றார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நடத்தினதை விட என் தலைமுறைகளை கர்த்தர் இன்னும் அதிசயமாய் நடத்துவார்னு சொல்றவங்க ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.